ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வினு பிரி. எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் லாங் வீடியோ எடுத்து போடுறேன். ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிற கொஸ்டின் 2 மெயின் பாயிண்ட் முக்கியமாக கேட்டுட்ருக்கீங்க. ஒன்று என்னென்னா, நீங்கள் கிராமத்து பொண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் இன்னொன்று உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் கிராமத்து பொண்ணுமா இருக்கிறீங்க, கிராமத்து பொண்ணா நகர பொண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னொன்று ஏன் நீங்கள் லைவ்லேயே வரல, இவ்வளோ நாள் எதனால் வரல, ஏன் வரலைன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு உண்டான நான் பதில். தேங்க்யூ. இத்தனை பேர் என்னை கேட்டிருக்கிறீங்க. உங்கள் சொந்தத்தில் ஒருத்தராக கேட்டு என்ன பிரச்சனையா, என்ன ஏதியா, நீங்கள் லைவில் வரல, எதனால் அதிகமாக கொஞ்சம் வீடியோ போடலனால கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிறேன். இப்போ வீடியோவில் நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டி தாங்க. நான் கிராமத்தை பொண்ணு. எனக்கு சத்தியமாக எப்படி இருக்குன்னே தெரியாது. நான் கிராம பொண்ணே கிடையாது. நான் கிராமத்தில் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே இப்போ வரைக்கும் மேரேஜ் கட்டி கொடுத்த இடம் கூட எனக்கு சிட்டி தான், கிராமமே கிடையாது. ஓகேங்களா? இது ஷார்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா லென்த்தாக போனால் போர் அடிக்கும் உங்களுக்குமே. இவ்வளோதான் என்னோடய இது. எல்லாருமே என்னை பார்த்தா இன்னும் கிராமத்தை பொண்ணு, உங்களை பார்த்தா கிராமத்தை பொண்ணு மாதிரி இருக்குது, சிட்டி மாதிரி தெரியலையே அப்படின்னலாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிராமத்தை பொண்ணு மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்குது உங்களுக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொன்று எதனால் லைவ் வரலைன்னு கேட்டிருந்தீங்க. ஏன் நான் லைவில் வரலைன்னா, பாப்பா தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க, ஆனுவல் எக்ஸாம். பாப்பா சத்தியமாக என்கிட்ட செல்லே இருக்காது. ஏன்னா நான் அந்த ஒரு மாதம் மட்டும்தான் அந்த குழந்தைங்க செல்லு பார்க்குங்க. அந்த பொம்மை சேனலு இந்த மாதிரியெல்லாம் கேமு இப்படி விளையாடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல்லேருந்து வருங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுங்க. அதனால் நான் 1.5 மாதம் அவங்களோட ஃப்ரீடமே விட்டுட்டேன், பாப்பாவோட தம்பியோடது. நான் அந்த அன்னைக்கு போட்டேன்னா, லைவ் போட்டேன்னா சைலண்ட் லைவ் தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஃபேஸ் காட்டி நான் போட்டிருக்க மாட்டேன். இதுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்கிட்ட சுத்தமாக செல்லு என்கிட்ட இருக்காது. நான் ஃபுல்லாக நெட்டு போட்டு வச்சுருப்பேன். சரி, நான் நிறைய வீடியோ பண்ணல, லீவ் இல்லையா அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் ஊர்லையெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா செல்லு என் கையில் கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் இதுணுவேன். அது லைவில் சைலண்டாக லைவ் போடுற மாதிரி பண்ணியிருப்பேன். தவிர்த்து ஃபேஸ் காட்டி போட்டுடலாம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? உங்கள் அன்புக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேறு ஏதோ ஒன்று டவுட்டாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏதோ ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? பாய்.